பிக் பாஸ் 8வது சீசன் ரொம்ப பிரம்மாண்டமாக வெற்றிகரமாக இப்போ வந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த வாரம் வந்து யார் எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. முக்கியமாக டபுள் எலிமினேஷன் இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறியும் எழுந்திருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது பிக் பாஸ் 8வது சீசன் 75 நாட்களை கடந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஓடிக்கொண்டு இருக்கு. இறுதிக்கட்டத்தை நெருங்கிய நிலையில் போட்டியாளர்கள் சீரியஸாக இல்லாமல் ரொம்ப 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 ஸ்காமாக வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து பல பேர் வந்து விட்டு கொடுத்து விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். இதனால் வந்து பிக் பாஸ் டீமே வந்து சம கோபப்பட்டு இருக்கு. அதனால் பிக் பாஸ் தொடர்ந்து போட்டியாளர்களை வந்து இந்த மாதிரி விட்டு கொடுத்து விளையாடக்கூடாது அப்படி சொல்லி எச்சரித்து கொண்டும் வருகிறது. அதையும் வந்து போட்டியாளர்கள் மதிப்பதாக இல்லை. தொடர்ந்து வந்து விட்டு கொடுத்து டாஸ்களை விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். இதனால் வந்து டாஸ்கள் வந்து ரொம்ப கூட சுவாரஸ்யமே இல்லாமல் இருந்து கொண்டு வருகிறது. சமீபத்தில் இன்று நடந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் கூட முத்து அவர்கள் விட்டு கொடுத்து விளையாடியதால் பிக் பாஸ் வந்து சம டென்ஷன் ஆகி போட்டியாளர்களை வந்து கடுமையாக திட்ட தொடங்கிவிட்டது. கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து ரத்தும் செய்யப்பட்டது. அதனால் வந்து இந்த வாரம் வந்து டபுள் எலிமினேஷன் இருக்கும். கடந்த வாரம் மாதிரி 2 பேர் வந்து வெளியே போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலும் இருந்தது. ஆனால் இந்த வாரம் வந்து டபுள் எலிமினேஷன் கிடையாதாம், சிங்கிள் எலிமினேஷன் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் வந்து ராயன் அப்படி இல்லைன்னா ரஞ்சித், இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் வெளியே போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரஞ்சித் அவர்கள் தான் அதிகமாக வெளியே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் வந்து வெளியே போக போகிறாங்க.